மனோஜ் ரோஹிணி கூடிய சீக்கிரத்தில் மாட்ட போறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மனோஜ்க்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் வந்து மனோஜ் படிக்கிறாங்க. நான் யாரு என்னங்கிறதுலாம் உனக்கு தேவையில்லை, உன்னை சுத்தி இருக்கிறவங்களால உனக்கு வந்து ஆபத்து வரப்போகுது, அதனால உன்னை நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லாம் மனோஜ் படிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரோஹிணியும் வித்யாவும் வந்துட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மனோஜ்க்கு வந்து ஷாக் ஆயிட்டு ரொம்பவே பயந்துருப்பாங்க. என்ன மனோஜ் இந்த அளவுக்கு பயப்படுற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ரோஹிணி, இந்த லெட்டர்ல வந்து எனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து அந்த லெட்டர் வாங்கி படிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மனோஜ், நீ எதுவும் பயப்படாத, இது வந்து பிராங்க் தான். நீ வந்து இதுக்கு முன்னாடி எந்த வேலையும் செய்யாம கம்முன்னு இருந்த, இப்ப வந்து நீ பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் பொறாம, அதனால இந்த லெட்டர் வந்து உனக்கு அனுப்பியிருக்காங்க. இதையெல்லாம் நீ பார்த்துட்டு எதுவும் பயப்படக்கூடாது. நீ தைரியமா இருந்து இன்னும் பிசினஸ் வந்து மேலும் மேலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னேறணும், அந்த வழியை பாரு அப்படின்றாங்க. சரி மனோஜ், நீ எதுவும் பயப்படாத, இந்த கடையை பார்த்துக்கோ, எனக்கு வந்து பார்லர்ல வேலை இருக்கு, அதனால நானும் வித்யாவும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வித்யாவும் கிளம்பிடுறாங்க. அங்க போற வழியில பாதி தூரத்துல வந்து ஜீவா வந்துடுறாங்க. ஜீவா வந்து ரோஹிணி கிட்ட, என்ன ரோஹிணி, நான் வந்து ஃபாரின் போவேன்னு நீ எதிர்பார்த்தல, நான் அங்க போகவே இல்லை. என்னோட பணத்தை ஃபுல்லா நீ வாங்கினதுனால எனக்கு வந்து டிக்கெட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. என்கிட்ட பணமே இல்லாம நான் எங்க ஃபாரின் போறது, அதனால இங்கேயே தான் இருந்தேன். உன்னையும் மனோஜையும் வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். என்னோட காசை வச்சு நீங்க கடையை ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு பிசினஸ் பண்றீங்கல்ல, அதனாலதான் நான் வந்து மொட்டை கடிதாசி அனுப்பிச்சு விட்டேன். இனிமே வந்து நான் என்ன பண்றாங்கிறத பாரு, என்னோட காசை வந்து திருப்பி கொடுக்குற வழியை பாரு அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ ஜீவா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீவா இருந்துகிட்டு, உன்னோட கதையெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு வந்து ஒரு பையன் இருக்காமே, அவன் பேர் வந்து கிருஷ் தானே, ஆமா இதுக்கு முன்னாடியே உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பேர் கல்யாணி தானே, உன்னோட கதை ஃபுல்லா எனக்கு தெரியும், இதை வந்து நான் உங்க வீட்டுல சொல்லிட்டேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா மிரட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்ட ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இந்த காசெல்லாம் தர முடியாது, இது ஏற்கனவே செலவாயிடுச்சு, நீ இப்ப வந்து இப்படி சொன்னா என்ன பண்றது அப்படின்றாங்க. ஜீவா இருந்துகிட்டு, நீ என்னோட காசு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேங்கிறது பாரு அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு வந்து இந்த லெட்டர் மூலியமா மனோஜ்க்கு என்ன ஆபத்து வர போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.